Hi guys, நான் SJ Asus தரப்புல இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன் என்னன்னு பாத்தீங்கன்னா Asus ROG phone 5s Pro ன்னு சொல்லக்கூடிய இந்த பர்టిక్యులர் ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் Asus தரப்புல இருந்து ஒரு போன் வந்து லான்ச் ஆகுதுன்னா அதோட போன்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த Asusட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ எந்த ஒரு ஃபோனையும் கம்பேர் பண்ணிக்கும் இந்த ஃபோனோட ஸ்பீட் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு கேமிங்காக இருக்கணும், இல்லாட்டி மல்டிபிள் யூஸாக இருக்கட்டும், ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொசஸரும் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இந்த ஃபோனில் என்ன கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இந்த ஃபோனை பற்றி எப்படி இருக்குது, ஸோ எல்லாத்தையும் குயிக்காக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த முறை வந்து ப்ரொசஸர் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 888க்கான ஒரு ப்ரொசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து ப்ரொசஸர் மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சிப்புண்டு அது வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 தான். இது வந்து ஒரு 5nm சிப். ஃபோனோட ஃபிசிக்கல் ஒரியை பார்க்க போனால் ஒரு ஃபிசிக்கல் வியூ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஃப்ரேம் வந்து அலுமினியத்தில் கொடுக்குறாங்க. எப்பயும் மாதிரி அவங்கள வந்து பெக் சைட் வந்து கிளாஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த முறை வந்து கோர்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட ஒரு கிளாஸ் வந்து பெக் சைட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வர டிஸ்பிளே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து சாம்சங் தரப்புல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே வந்து அதில் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ AMOLED பேனல் வந்து இதில் வந்து யூஸ் பண்றாங்க. AMOLED டிஸ்பிளே வந்து வருது. அதில் 144 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 800 நிட்ஸுக்கான ஒரு பிரைட்னஸ் லெவல் இருக்கு. 1200 பீக் நிட்ஸுக்கான ஒரு பிரைட்னஸ் லெவல் வந்து இந்த போன்ல வந்து இருக்கு. ஒரு கோர்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷனோட வந்து இந்த டிஸ்பிளே வந்து வருது. ஸோ டிஸ்பிளே பார்க்கும்போது உண்மையிலே ஒரு தரமான டிஸ்பிளே தான் இந்த முறை இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்பயுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த முறை கொஞ்சம் கேமராலையும் கன்சிடர் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த முறை வந்து 3 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமரான்னு பார்க்கும்போது 64 MBக்கான ஒரு வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 13 MBக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 5 MBக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த 64 MBக்கான இந்த வைட் ஆங்கிள் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு சென்சர். ஸோ இது வந்து ஒரு சோனியோட சென்சர் தான் இதுல வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது Asus வந்து இந்த ஒரு செக்மெண்ட்ல வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பேட்டரி. இந்த ஃபோனில் வந்து ரெண்டு விஷயம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஒன்று வந்து பேட்டரி, இன்னொன்று வந்து அதில் ப்ரொசஸர் வந்து எப்பயுமே டாப் தான். ஸோ பேட்டரின்னு பார்க்கும்போது பேட்டரியில இந்த முறை ஒரு பெரிய ஒரு அப்கிரேட் இருக்கு. எஸ், 6000 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து வருது. எஸ், 6000 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 65 வாட்ஸுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. 50 நிமிஷத்தில் 100% வந்து சார்ஜ் ஆயிரும். ஸோ ஆனால் ஃபோன் இந்த பேட்டரியை கொடுக்கும்போது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். முதல்ல இருந்த ஃபோனோட இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியும். கேமுக்காக மட்டும் ஒரு ஃபோன் எடுக்கணும் பாண்டு யோசிக்கிறவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோனுண்டா இதுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இங்கே வந்து முக்கியமாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விடையண்டா 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் ப்ரொசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது அதோட பவரை வந்து அந்த பேட்டரியோட பவரை வந்து ரொம்பவே நல்லா இந்த ப்ரொசஸர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ரேம்னு பார்க்கும்போது 18GB ரேம்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ 18GB ரேம் வந்து வருது. ஸோ ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 512GB ஸ்டோரேஜ் வந்து வருது. 512GB ஸ்டோரேஜ்ல வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஓவரால் இந்த போனை பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு சிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பேட்டரியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் தான் எனக்கு வந்து மெயினாக அந்த போன்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வேர்ல்டுலேயே கேமிங்ல வந்து ஒரு ஃபாஸ்டஸ்டான போனுண்டா இந்த Asus தான். ஸோ கேமிங்க்கு மட்டும் ஒரு ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இந்த Asusஐ வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பை பண்ணலாம். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இளங்கிளையும் இப்படி ஒரு டெக் சேனல் இருக்கு. கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். அண்டில் தென் பை, சைனிங் ஆஃப் SJ.